Praise the Lord. Welcome to Minds. இன்னைக்கு வேதத்துல இருந்து நம்ம பார்க்க போற காரியம் இதுதான். இது என்னதுண்ணே? இதுதான் இக்தோஸ். இது ஒரு சுருக்க பெயர். இது கிரேக்க வார்த்தையோட ஒரு சுருக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட அர்த்தம் என்னதுண்ணே? இதோடைய அர்த்தம் இதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லணும் அப்படின்னா, இது இஸ்தோஸ் கிறிஸ்தோஸ் தியோ இயோஸ் சோட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் இரட்சகர் என்று இதுக்கு பொருள். இது எப்ப பயன்படுத்தப்பட்டதுன்னு தெரியுமா? தெரியுண்ணே. கிறிஸ்துவுக்கு பின் 1ல இருந்து 3ஆம் நூற்றாண்டுக்குள்ள இது பயன்படுத்தப்பட்டது. எக்ஸாக்ட்லி. இது பயன்படுத்தப்பட்ட காரணம் தெரியுமா? நான் உனக்கு சொல்றேன். ரோமர் ஆட்சியில கிறிஸ்துவர்கள் ரொம்ப துன்புறுத்தப்பட்ட காலம். இந்த காலத்துல இந்த கிறிஸ்துவர்களுக்கு ஒரு அடையாள சின்னம் தேவைப்பட்டது. அந்த நாட்கள்ல இந்த இஸ்தோஸ ஒரு அடையாள சின்னமா அவங்க பயன்படுத்த இந்த மறைமுக சின்னத்தை வேதத்தோடு ஒப்பிடுறாங்க. அது தெரியுமா? ஆமாண்ணே. மத்தேயு 4:19 வசனத்தோட இதை ஒப்பிட முடியும். அந்த வசனத்துல இயேசு அவர்களை சீஷர்களை பார்த்து, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்ற அந்த வசனத்துல இது ஒப்பிட முடியும். அது மட்டும் இல்லைன்னா இயேசு 5000 பேரை மீன்கால போஷித்தார்ல, அந்த அற்புதத்தோடையும் இதை ஒப்பிட முடியும். அடையாளத்தை எப்ப கடைசியா யூஸ் பண்ணாங்கன்னா, இத கிறிஸ்துவர்கள் பயன்படுத்திய மிக பழமையான ஆதாரம் நமக்கு எங்க பாத்தீங்கன்னா, கிபி 2ஆம் நூற்றாண்டு கடைசியில ரோமரின் அடித்தள குகைகள் அப்படின்னா கல்லறைகள், இதை இங்கிலீஷ்ல சொல்லணும் அப்படின்னா கேட்டகாம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல நமக்கு இந்த ஆதாரம் கிடைக்குது. அது மாத்திரம் அல்ல, உலகிலேயே பழமையான கிறிஸ்துவ ஆலயம் அப்படின்னு கருதப்படுகிற சிரியாவில் இருக்கிற துவாரா யூரோப்பியா அப்படின்ற இடம், இந்த இடம் ஒரு வீட்டு சபையா காணப்படுகிறது. கிபி 230 இதுல இந்த சின்னம் கண்டுபிடிக்கப்படுகிறத நம்ம பார்க்கலாம். ஆனா இந்த சின்னத்தை அவங்க யூஸ் பண்ணுறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுண்ணே. ரொம்ப கரெக்ட். ஏன்னா அந்நாட்கள்ல ஒருத்தவர் கிறிஸ்துவரான்னு தெரிந்து கொள்ள ஆப்போசிட்ல இருக்கிற நபர் அவங்க கிறிஸ்துவரா அவங்கள்ட்ட பேச பாதுகாப்பான்னு தெரிந்து கொள்ள என்ன பண்ணுவாங்கன்னா, மணல்ல ஒருத்தவங்க அந்த சிம்பிள் அப்படி பாதி வரைவாங்க, இன்னொரு ஆளு இந்த சிம்பிள் இப்படி வரைவாங்க. எக்ஸாக்ட்லி. இப்படி அவங்க கம்ப்ளீட் பண்ணாங்க அப்படின்னா அவங்க அவங்களோட பேச பாதுகாப்பு இல்லைன்னா ஒரு சேஃப் ஜோனா அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. இப்படி அந்நாட்கள்ல இந்த இக்தோஸை பயன்படுத்தினாங்கன்னு பார்க்கிறோம். இன்னைக்கு இதை பற்றி கற்றுக்கொண்டோம். இதே போல அநேக காரியங்களை வேதத்துல இருந்து கற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.